நாகர்கோவில் ஸ்பெஷல் கல்யாண வீட்டு பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கப்புக்கு 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து குக்கர் லாக் பண்ணி 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இனி மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சு அதையும் பருப்போட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். திக்கான கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இதை நீ ஸ்டவ் மேல வச்சு நல்லா நுர கூட்டி வரும்போது தாளிச்சு விட்டுறலாம். நான் அதுக்கு தாளிப்பு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பருப்போட சேர்த்துக்கணும். நாகர்கோவில் ஸ்பெஷல் கல்யாண வீட்டு பருப்பு ரெடி ஆயிருச்சு. சர்வ் பண்ணிடலாம். சாதம், பருப்பு, பப்படம், அவியல். இதுவும் நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல். இதோட வீடியோ நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் சேனல் நேமுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.